we see some more points about inner man. Actually, we are meditating on shell part or outside part of an inner man. It's not a deep look, but a skin part of it. உள்ளான மனிதனை குறித்து இன்னும் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அது மிக ஆழமான காரியங்கள் அல்ல, மேற்புறமான சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். And to add with, we see some points about results of ignoring inner man or rejecting inner man. நாம் இன்னும் சில காரியத்தை பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான ஒரு காரியம், உள்ளான மனிதனை நிராகரிப்பதினால் அல்லது புறம் தள்ளுவதினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? Any consequence comes after as a result of something we do. எந்த ஒரு விளைவும் அல்லது பிரதிக்கிரியையும் நாம் செய்கிற சில கிரியைகளினால் நமக்கு திரும்பி நடக்கும். Actual meaning of consequence is this. Oxford meaning says it is a result or an effect. பிரதிக்கிரியை அல்லது விளைவுகளின் அர்த்தம் என்னவென்றால், ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் எப்படியாக போடப்பட்டிருக்கிறது, அதனால் உண்டாகிற சில தாக்கங்கள் அல்லது அதனால் கிடைக்கிற சில பதில்கள், பலன்கள். It is something like aftermath, after effects, or another synonym for it, it's a fallout issue. இன்னொரு சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு காரியம் நடந்த பின்பு நிகழக்கூடிய விளைவுகள் அல்லது ஒரு காரியம் நடந்த பின்பு ஏற்படுகிற சூழ்நிலைகள். I'll give some examples like after the math of the war or aftermath of flood. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு போர் நடக்கிறது, போர் நடந்த பின்பு என்ன நடக்கும், அல்லது ஒரு பெரிய வெள்ளம் ஒரு இடத்துல பெருக்கெடுக்கிறது, அந்த வெள்ளத்திற்கு பின்பு என்ன நடக்கும். Fallout issues happens in this way before everything else could happen. அதாவது விளைவுகள் இப்படிதான் நடக்கும். எதுவும் நடப்பதற்கு முன்பாக அல்லது நடந்த பின்பு சில காரியங்கள் நடக்கும். The first is you will receive a message from God. முதலாவது, இது நடப்பதற்கு முன்பாக, இந்த விளைவுகளை நாம் சந்திப்பதற்கு முன்பாக தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி வரும். It can be a message or in the form of warning or instruction. சில வேளைகளிலே தேவனிடத்திலிருந்து நமக்கு எச்சரிப்பாய் வரும் அல்லது ஆலோசனைகளாய் சில நேரம் வரும். Anything from God will be straightforward, something very clear. அதாவது தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு செய்தி வந்தாலும் அது நேராக இருக்கும், அது மிக தெளிவாக இருக்கும், அது நம்மை நோக்கி வருகிறதா இருக்கும். It is one message one time. அது ஒரு செய்தியை கர்த்தர் ஒரே நேரத்தில் அனுப்புவார். That message, it will go into your heart like an arrow. You know that message is for you in the midst of your circumstances. அந்த செய்தி அந்த சூழ்நிலையிலே உங்களுக்கானதுதான் என்பது எப்படி தெரியும் என்றால், அது நேராக ஒரு அம்பு உள்ளே தைத்து உள்ளே போகிறது போல நேராக உங்களுடைய இருதயத்திற்குள் அது கடந்து போகும். So before any consequence, God's message will be there for you. It is for sure. எந்த ஒரு விளைவுக்கு முன்பாக தேவனுடைய ஒரு ஆலோசனையோ அல்லது எச்சரிப்போ ஒரு செய்தியோ உங்களுக்கு நேராய் கடந்து வரும். Because God knows that message that He is giving for you is indispensable, something like absolutely necessary for you in that particular situation that you are going through. தேவன் ஒரு செய்தியை உங்களுக்கு அனுப்புகிறாரே என்றால், கொடுக்கிறாரே என்றால், தேவனுக்கு அது மிக தெளிவாய் தெரியும். ஒன்று, அந்த சூழ்நிலையின் மத்தியில் அது உங்களுக்கு மிகவும் தேவையானது. இன்னொன்று, அந்த செய்தி எந்த விதத்திலும் மாற்றப்படாமல் அப்படியே நீங்கள் கிரகித்துக் கொண்டு செயல்படுத்துவதற்கு என்று கர்த்தர் அறிவார். So before God's message and the consequences, the central part is for you and for me. தேவனுடைய செய்தி மற்றும் விளைவுகள், இதற்கு நடுவுல இருப்பது நாம். You are standing in the central part of it. I call it as a free will of yours or free will of mine. தேவனுக்கும் ஒரு செய்யின் விளைவிற்கும் நடுவிலே இருப்பது நாம், அல்லது நான் அதை என்னவாய் அழைக்க விரும்புகிறேனே என்றால், நம்முடைய சுய சிந்தனை, சுய செயலாற்றுதல். God has given us free will to every one of us.
நம் எல்லாருக்கும் தேவன் சுயமாய் சிந்திக்க அவர் உதவி செய்திருக்கிறார். So in this main course of action, the free will of yours regulates your inner man. அதாவது இந்த சுதந்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தன்னிச்சையாய் முடிவெடுக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சில காரியங்களை நடப்பிப்போம். It will regulate your inner man, and this resolution, it will tell you whether you are going to stand or whether you are going to fall. இந்த சுதந்திரத்தை நாம் செயல்படுத்தும் போது அதை சரியாக சீர்படுத்தி செயல்படுத்தினால் நாம் நிற்க போகிறோமா அல்லது விழ போகிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். I tell you in this way, I do this because it is my own will. இதை இப்படியாய் சொல்லுகலாம், இதை நான் செய்கிறேன், இது எனக்கு விருப்பமானது, இது எனக்கு இஷ்டமானது, என் சுதந்திரம் இது என்று நாம் சொல்லுவோம். It is something like voluntary choice of yours. No one is involved in it. இந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் வேறு யாருடைய ஆலோசனையின்படி அல்ல, நீங்களே தீர்மானித்து அதை செய்வீர்கள். You are responsible for your own choice and for your own will. உங்கள் தீர்மானத்திற்கும் உங்கள் சித்தத்திற்கும் நீங்களே முக்கிய காரணியாய் அமைவீர்கள். The best example from the Bible is Adam in the garden, in the Eden garden. ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்த ஆதாம் இதற்கு சரியான ஒரு உதாரணம். God's message is simple to Adam. You should not eat the fruit. அந்த மரத்தின் கனியை புசிக்காதே என்பதுதான் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட தெளிவான செய்தி. But Abraham's free will, Adam's free will is, I want to try. ஆனால் ஆதாமுடைய ஒரு ஆசையோ அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சுயாதீனத்தினாலே அவன் போய் என்ன செய்தானே என்றால் அதை நான் சுவைக்க வேண்டும் என்று கடந்து போனான். I hope you are with me today. இன்றைக்கு என்னோடு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Because God's message is very clear. I want to tell you something. Here, no need to take fasting, whether it is a will of God to eat the fruit or not. தேவன் ஒரு காரியத்தை சொன்ன பிறகு இது தேவனுடைய சித்தமா என்று அறிவதற்கு 40 நாட்கள் உபவாசம் எடுக்க வேண்டாம். தெளிவான ஒரு செய்தி உண்டு, நீ அதை புசிக்க கூடாது. His message is very clear. It is straightforward message. தெளிவாகவும் நேராகவும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. Adam's will is his pleasure. ஆனா ஆதாமுடைய சுதந்திரம் அல்லது சுயாதீனமாய் தீர்மானம் எடுக்கக்கூடிய எண்ணமோ அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக இருந்தது. Nobody is involved in this story but Adam alone. இந்த சம்பவத்திலே அல்லது இந்த சரித்திரத்திலே நிகழ்ந்த காரியத்திலே வேற யாரும் இல்லை, ஆதாம் மாத்திரமே அதை செய்தார். You know the effects, after effects. அந்த சம்பவத்தின் செய்கையின் பின் தாக்கங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். I'll give you one more example so that you can understand. You are loving, you are in love with one girl. You are going to God and you are asking, Lord, can I marry that boy? Can I marry that girl or not? God says clearly, sometimes he says yes, sometimes he says no. To take his decision, it's up to you to take his decision or not. இன்னொரு சம்பவத்தை நம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு பார்ப்போமே என்றால், ஒரு வாலிப மகனோ யாரோ ஒருவரை விரும்பி இவரை தான் நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி ஆசைப்பட்டு தேவனிடத்துல போய் கேட்கும் பொழுது தேவன் இல்லை என்று சொன்னால், நிராகரித்தால், அதற்கு பின்பு அதனை முன்னேறி போவதும் அதை அப்படியே முடித்து விட்டு அடுத்த ஒரு பாதைக்கு நேராய் தேவன் காட்டுகிற பாதைக்கு நேராய் கடந்து போவதும் நம்முடைய கைகளிலே தான். I will tell you one more thing. To get answer from the Lord, you should be in his presence. That is very vital. தேவனிடத்திலிருந்து பதிலை நாம் பெற்றுக்கொள்ளணும் என்றால், சரியாய் தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்றால், தேவனோடு நல்ல தொடர்பு இருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் தரித்திருக்கிறவர்களாய் இருக்கணும். You cannot get the answer going away from the presence of the Lord. தேவனை விட்டு வெளியே போய் தேவனுடைய பிரசன்னத்துக்கு புறம்பாய் இருந்து அவரிடத்தில் வந்து பதிலை பெற்றுக்கொள்வது கடினம். If God says yes, go get her, get the boy. If God says no, stop fasting for it. தேவன் போ பெற்றுக்கொள், அதை அனுமதிக்கிறேனே என்று சொன்னால் நல்லது. இல்லை வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லிவிட்டால் அதற்காக நீ உபவாசித்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோடு அதை முடித்துக்கொள். If you take a decision, something like if God says no, if you want to go
தேவன் இல்லை என்று சொன்ன பிறகு அதை நான் போய் செய்வேன் என்று நீ முன்னெடுத்து கடந்து போனால் அதற்கு பின்பாக வருகிற பின் விளைவுகளை நீ சந்தித்து தான் ஆக வேண்டும். I'll give you one more example from the Bible, Jonah story, the Sunday school story. இன்னொரு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை காட்ட விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் நன்கு அறிந்த ஒரு சம்பவம் யோனா. God's message to Jonah, go to Nineveh. யோனாவிற்கு தேவனுடைய கட்டளை செய்தி என்னவென்றால் நினிவேவுக்கு கடந்து போ. Everybody says Jonah, he went to a wrong port and he took a wrong ship. எல்லாரும் சொல்வார்கள் யோனா தவறான ஒரு இடத்திற்கு போய் தவறான ஒரு படகை கப்பலை எடுத்து கடந்து போனார் என்று. But Spirit of God strengthened me to tell you this. It is not a wrong decision. Something like he went to a right port and he took a right ship because he wants to go to Tarshish. அநேகர் சொல்லுவார்கள் தவறான ஒரு முடிவை எடுத்து விட்டார் என்று. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். யோனா சரியான ஒரு துறைமுகத்துக்கு போய் சரியான ஒரு கப்பலை எடுத்து அவர் ஒரு காரியத்தை சரியான விதத்துல செய்தார். Because it is his will, the free will of Jonah, that's his will. இது யோனாவினுடைய சுய எண்ணத்தினால் அவரே செய்து கொண்ட ஒரு காரியம். He is very strong in his decision. That is his free will. அவருடைய தீர்மானத்திலே அவர் மிக உறுதியாய் இருந்தார். But the point is, his free will contradicts God's will. ஆனால் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய சுயாதீன சுதந்திரம் தேவனுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் மாறாயிருந்தது. After effects, I mean Jonah after effects story, it is like a funny story. அதாவது யோனாவினுடைய இந்த செய்கைக்கு பின் நடந்த அந்த விளைவுகள் ஒரு முறை சில காரியத்தை பார்த்தோம்னா ரொம்ப சிரிப்பா கூட இருக்கு. It is like a fish gobbling Jonah. ஒரு மீன் யோனாவை விழுங்கினது. Many are involved, like marines are involved, fish is involved, wind, sea, tempest, many are involved in after effects. இந்த பின் விளைவுகளில் அநேக காரியங்கள் அதிலே இணைந்திருந்தது. ஒன்று பார்ப்போம் என்றால் உடல் கப்பலிலே பயணம் செய்தவர்கள், ஒரு கப்பல், ஒரு பெரிய காற்று, பெரிய அலைகள், பெரிய புயல் காற்றுகள், ஒரு பெரிய மீன் என்ற அநேக காரியங்கள் இவைகளிலே ஈடுபட்டிருந்தது. It's like a fairy tale, but everything is true. ஒரு கற்பனை கதையை போல இது இருக்கலாம், ஆனால் எல்லாம் உண்மையாய் நடந்தது. I always remember my niece telling this story when she was very small. நான் எப்பயுமே ஒரு காரியத்தை நினைத்து பார்ப்பேன். என்னுடைய உறவின் முறையில் இருக்கிற ஒரு சின்ன குட்டி பிள்ளாவை இந்த கதையை அவ ஒரு முறை சொன்னா. குட்டி பிள்ளாவை one day she came to me and she said, "Atta, I just want to tell a story." அவ ஒரு நாள் என்ன சொன்னா, அத்தை நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். I want to tell a Jonah story. உங்களுக்கு யோனாவை பத்தி ஒரு கதை சொல்ல போறேன். And she started narrating the story in a wonderful way. அவங்க அழகா சூப்பரா அந்த கதையை சொன்னா. And she said, you know Atta, fish gobbled Jonah. He was inside fish tummy for 3 nights. சொன்னா, ஆண்டி உங்களுக்கு தெரியுமா, அத்தை உங்களுக்கு தெரியுமா, 3 நாள் ஒரு மீன் யோனாவை முழுங்கிருச்சு. 3 நாள் யோனா அதோட வயித்துல மீனோட வயித்துல இருந்தார். She narrated like this. Actually she told this story in Tamil. She said, "Atta, ulla ore nathama." And she it told, is like it is stinky, something like stinky inside. அந்த கதையை ரொம்ப அழகா இப்படி சொல்லிட்டு கடைசி இப்படி சொன்னா, அந்த வயிற்றுல பாத்தீங்கன்னா ஒரே நாத்தமா. And she added more spices to it. She said, "Atta, no AC, no fan, no light, no full darkness inside." அந்த கதைக்கு இன்னும் அநேக காரியத்தை கண்ணு மூக்கு வாயிலா வச்சு அவ சொன்னா. என்னன்னா, அங்க உள்ள ஏசி இல்லையா, அங்க ஃபேன் இல்லையா, அங்க லைட் இல்லையா, உள்ள பாத்தீங்கன்னா ஒரே இருட்டா. Now she is a young girl actually. She grown up nicely. I don't know whether she remembers this story the same way or not. I need to ask her. எனக்கு தெரியல, இப்பொழுது அவள் வளர்ந்து ஒரு இளம் வாலிப பருவத்துக்கு கடந்து வந்து விட்டால் அதே விதத்தில் இந்த கதையை அவள் ஞாபகம் வச்சிருப்பாளா என்னன்னு எனக்கு தெரியல. But the word of the Lord didn't record all this, but still I felt like whatever she told, it is somewhat closer to the same situation. வேதம் இதை குறித்து எதையும் சொல்லல, ஆனால் நான் ஒரு காரியத்தை நினைத்து பார்க்கிறேன். அந்த சிறு பிள்ளை சொன்ன கதையில் இருந்த அநேக காரியங்கள்
உண்மை சம்பவத்தோடு ஒத்து போயிருக்கும். But the fact is, your free will, it plays a major role in your after effects. நீங்கள் எடுக்கக்கூடிய சுயாதீனமான சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற பின்விளைவுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். Your inner man free will is crucial for your spiritual life. உங்களுடைய உள்ளான மனிதனுடைய தீர்மானங்கள் உங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜீவியத்திற்கு மிக முக்கியமானது. It tells you whether you are going to stand or fall. இது நீங்கள் நிற்க போகிறீர்களா அல்லது விழ போகிறீர்களா என்பதை தெளிவாக காட்டிவிடும். Some sequences may be for short period, some for long period. சில விளைவுகள் குறுகிய காலத்திற்கு இருக்கும், சில விளைவுகள் அதிகமான காலத்திற்கு இருக்கும். Short period is the example, the same Jonah story. ஒரு நல்ல உதாரணம், அந்த குறுகிய காலத்திற்கான விளைவுகளுக்கு நல்ல உதாரணம் யோனா தான். He returned to the Lord, and Bible says he prayed from the fish tummy itself, and he's telling, I will look again toward your holy temple, Lord. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, 3 நாளைக்கு பின்பாக மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது யோனா இப்படியாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் மறுபடியும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி. He is swift to go back to the Lord from the situation that he is facing. தான் சந்தித்துக் கொண்ட சூழ்நிலையிலிருந்து மிக துரிதமாய் தேவனை நோக்கி இந்த மனிதன் திரும்பி. And God helped him to come out of that situation. தேவன் யோனாவிற்கு உதவி செய்தார் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர. The rapid action that he did, it stopped God to do further after effects. இந்த துரிதமான மனம் திரும்புதல், உடனே தான் செய்த தவறுக்கு மனம் திரும்பி தேவனிடத்திலே மனம் பொருந்தினதினாலே பின் விளைவுகள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாயில்லை. And I want to give you one more example from the Bible, King of Nineveh, the same book, Jonah book. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அதே யோனா புத்தகத்தில் இருக்கிற நினிவேயின் ராஜா. We don't know much about this king. இந்த ராஜாவை குறித்து நமக்கு அதிகமாய் தெரியல. Even exact identity also it is unknown. யார் இந்த ராஜா, அவர் எப்படிப்பட்டவர், என்ன பெயரை கொண்டவர் என்று கூட தெரியாது. But the scholar says, according to 2 Kings 14:23, வேத வல்லுனர்கள் 2 ராஜாக்களிலிருந்து சில காரியத்தை எடுத்து குறிப்பிடுகிறார்கள். This king lived in the same time closer to King Jeroboam, king of northern kingdom of Israel. யெரொபெயாம் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு ராஜா என்று சொல்லுகிறார்கள். Because we can see about Jonah in this place. ஏனென்றால் இந்த 2 ராஜாக்களின் புத்தகத்தில் யோனாவை குறித்து நாம் பார்க்க முடியும். I just want to read some verses about this king in the book of Jonah. யோனாவிலே இந்த ராஜாவை குறித்து சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். After receiving the warning, இந்த எச்சரிப்புகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட பின்பு this king is doing, you know what he is doing? He arose from his throne and laid aside his robe. இந்த வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதன் தேவனிடத்திலிருந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே அந்த மனிதன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன்னுடைய உடுப்புகளை அவன் அவிழ்த்து, he caused it to proclaim and published throughout Nineveh by the decree of the king. இந்த ராஜா தன்னுடைய அறிக்கையிலே முழு நினிவே பட்டணத்திற்கும் ஒரு செய்தியை அனுப்பி, something like a decree from king, ராஜாவினிடத்திலிருந்து ஒரு கட்டளை he published. He sent letters to his cabinet ministers saying no one should eat today, no one should drink today. இந்த மனிதன் தன்னுடைய அமைச்சர்களுக்கும் தன்னுடைய முழு அந்த தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் ஒரு செய்தியை அனுப்புகிறார், நீங்கள் புசிக்கவும் கூடாது குடிக்கவும் கூடாது என்று சொல்லி. Even your pet also. ஈவன் உங்க வீட்ல இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட ஒரு காரியத்தையும் குடிக்க கூடாது. It says you should not taste anything. ஒரு காரியத்தை சுவைக்க கூடாது. Let neither man nor beast. அழகாய் சொல்லுகிறது, மனிதரும் அல்ல மிருகங்களும் ஒன்றுமே ஒரு காரியத்தையும் சுவைக்க கூடாது. And the Bible says God saw their works and he stopped doing, like he did not do what he has planned. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவர்களுடைய செய்கைகளை பார்த்து
தான் செய்ய நினைத்ததை அவர்களுக்கு செய்யாமல் அவர் இருந்து விட்டார். Clearly Bible says God saw their works. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களுடைய செய்கைகள், அவர்கள் மனம் திரும்பின காரியங்களை கர்த்தர் பார்த்தார். So my point is, it is important to return to the Lord even in the midst of your consequences. உங்களுடைய விளைவுகளின் மத்தியிலும் நீங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கருத்து. It helps you, you can stop after effects by returning to the Lord. பின் விளைவுகளை நீங்கள் தேவனிடத்தில் திரும்புகிறதினால் பின் விளைவுகளை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும். Long period consequences are serious, very serious. அநேக நாட்களாய் அல்லது நீண்ட காலமாய் இருக்கக்கூடிய விளைவுகள் மிக அபாயகரமானது. Some leads to death too. சில இந்த நீண்ட விளைவுகள் மரணத்திற்கு நேராய் கூட நம்மை நடத்திவிடும். In Proverbs 21:1 says, he who is often reproved but hardens his neck will suddenly be destroyed without remedy. நீதிமொழிகள் 21:1 சொல்லுகிறது, அநேக முறை எச்சரிக்கப்பட்டும் தன்னுடைய கழுத்தை கடினமாக்கினவன் சடுதியிலே நாசமடைவான். This means you are getting warnings often. என்னவென்றால் அடிக்கடி உங்களை நோக்கி சில எச்சரிப்பின் செய்திகள் கடந்து வருகிறது. But you are hardening your heart saying it is not for me. ஆனால் எப்ப பார்த்தாலும் ஒரு காரியத்தை தான் சொல்றீங்க, இந்த செய்தி எனக்கு இல்லை என்று உங்க இதயத்தை கடினப்படுத்தி கடந்து போய்விடுங்க. I can live as I want. நீங்க சொல்றீங்க, நான் எப்படி நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் வாழ்ந்து கொள்வேன். But after effects will be many for this. அப்படி தேவன் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காமல் வாழ்ந்தால் பின் விளைவுகள் மிக அபாயகரமாய் இருக்கும். If you want, I'll give you one more example. For example, like tsunami, avalanche, like floods. They will give the first siren, second siren, third siren. There's a warning that tsunami is going சில to come. உதாரணங்களை உலகத்தில் இருக்கிற காரியத்தை உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆழிப்பேரலை சுனாமி அல்லது ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பு அல்லது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏதோ ஒன்று வரப்போகிறது என்றால் சில நேரம் எச்சரிப்புகள் வரும். முக்கியமாக ஆழிப்பேரலைக்கு 1, 2, 3 என்று அநேக எச்சரிப்புகள் வரும். அதற்கு பின்பாக அது கடந்து வரும். Even after listening the siren, if you are not moving from the place where you are to the rescue camp, should I tell the consequences? இந்த எச்சரிப்பின் சத்தம் எல்லாம் உங்களை நோக்கி கடந்து வந்த பிறகும் நான் இருக்கிற இடத்திலே தான் இருப்பேன், நான் போக மாட்டேன் பாதுகாப்பான இடத்திற்கு என்றால் அதன் பின்பாக என்ன விளைவுகள் வரும்ன்றதை நான் சொல்லணுமா உங்களுக்கு? Should I tell? சொல்லணுமா நானு? If you want, I'll tell you. It takes everything that belongs to you and it takes you too. சரி சொல்றேன், அது உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடும். ஏன் உங்களை கூட அதை எடுத்துட்டு போயிடும். If you see videos about tsunami, like avalanche, floods videos, it looks horrific, something very bad situations. இந்த சுனாமி அல்லது பனி சறுக்கி வரும்பொழுது அல்லது நிலச்சரிவுகள் ஏற்படுகிற இந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல பார்த்தீர்களே என்றால் அது எவ்வளவு மோசமானதாகவும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நம்ம First it was like that. Now nothing is there, no resort, nothing. அவங்க காண்பிப்பார்கள், பாருங்க இந்த நிலச்சரிவுக்கு முன்பாக, இந்த பனிச்சரிவிற்கு முன்பாக இது இப்படி இருந்துச்சு, இந்த ஆழிப்பேரலைக்கு முன்பாக இந்த இடம் இப்படி இருந்துச்சு, இப்ப பாருங்க ஒண்ணுமே இல்லை, இப்படி இருக்கு. Nobody will say that there was a city or resort there before. யாருமே சொல்ல முடியாது இதற்கு முன்பாக அந்த இடத்துல ஒரு பட்டணம் இருந்தது, அழகான இடங்கள் இருந்தது, கடைகள் இருந்தது என்று யாரும் சொல்ல முடியாது. See, I tell you, you cannot shout on someone for your free will. உங்களுடைய சுய தீர்மானத்தை எடுத்திருப்பதை ஏதோ ஒன்று தவறு நடந்துச்சுன்னா அடுத்தவங்களை நம்ம குற்றம் சாட்ட முடியாது. Because even after receiving warnings, you don't want to move, you don't want to change, means you must face something in your life. அநேக எச்சரிப்புகள் கடந்து வந்த பின்பு கூட நீங்கள் தொடர்ந்து அதே இடத்துல நின்றுட்டு நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னா நீங்க கண்டிப்பாக அதனோட பின்விளைவை நீங்க தான் எதிர்கொண்டு ஆகணும். You cannot say because of someone I'm like this. No. நீங்க It is your free will. நீங்கள் இன்னொருவரை சுட்டிக்காட்டி அவர்னால தான் அப்படி நான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கிறதற்கு காரணம் எச்சரிப்பை புறந்தள்ளினதுனாலே இந்த பின்விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். It is technically wrong
உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது தவறு. ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கும் பொழுது உங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் நிலையிலே அடிமட்டமான ஒரு காரியத்துல தான் இதை வைக்க முடியும். You need to give some time to your inner man. உங்கள் உண்டான மனிதனுக்கு சில நேரம் கொடுக்கணும். If you are not giving time to your inner man, who else will give? நீங்களே உங்க உள்ளான மனிதனை ஆராய்ந்து பார்க்க நேரம் கொடுக்கலன்னா யார் கொடுப்பா? God has chosen you, not your mother, not your dad, not your mummy, not your husband. God has chosen you. You need to strengthen your inner man. உங்கள் தகப்பனோ, உங்க தாயோ, உங்க அண்ணனோ, உங்க அக்காவோ, உங்க மாமாவோ, உங்க மாமியோ அல்லது வேறு யாரோ உங்களை தெரிந்தெடுக்கவில்லை. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்கள் உங்க உள்ளான மனிதனுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண நேரம் ஒதுக்க வேண்டும். You need to give value to your inner man. உங்களுடைய உள்ளான மனிதனுக்கு சில மதிப்பு கொடுக்கணும். I saw one wonderful verse in Ecclesiastes 1:15. What is lacking cannot be numbered. பிரசங்கியிலே ஒரு அழகான வசனம் உண்டு. எது வாழ்க்கை குறைந்து போய் இருக்கிறதோ அதை நம்மால் எண்ண முடியாது. If you have lackness, it is up to you to come out of that situation. உங்களுக்கு குறைவுகள் இருக்கிறது, சில காரியங்கள் குறைவா இருக்கிறது என்றால் அதிலிருந்து வெளியே வருவது உங்க கையில தான் இருக்கு. You cannot blame on someone. இதற்கு வேற ஒருத்தரை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. If you hear somebody is telling something, somebody is talking behind me, you need to ignore it and you need to move on. இல்ல யாரோ என்ன பத்தி பின்னாடி பேசுறாங்க, யாரோ எனக்கு இத செய்றாங்க அத செய்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காலத்தை நம்ம போக்க முடியாது. அதை அப்படியே புறந்தள்ளி விட்டு நம்ம முன்னாடி போகணும். I tell you my story. Many people spoke about me. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அநேகர் என்னை பற்றி பேசினார்கள். Many people spoke against me. அநேகர் எனக்கு விரோதமாய் பேசினார்கள். And they said that she is not worthy for the ministry. இந்த பெண் ஊழியத்திற்கு சரியானவள் அல்ல. And they warned my husband, Pastor, cyclone is about to start in your life. When we went for a prayer after 7 days of our wedding. எங்கள் திருமணம் முடிந்து ஒரு 7 நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ஜெபத்துக்கு கடந்து போயிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்க ஒருவர் சொன்ன காரியம் என்னன்னா உங்க வாழ்க்கையில இனிதான் புயலே அடிக்க போகிறது. It's their opinion about me. அது அவர்கள் என்னை குறித்து நினைத்திருந்த நினைவு. It happened in front of the congregation. I felt very bad, very shameful. அது ஒரு கூட்டத்திற்கு முன்பாக நடந்த காரியம் எனக்கு ரொம்ப வெட்கமாக இருந்தது. I felt very bad. I wept bitterly. That night I went to prayer. Like I prayed to the Lord. I cried, Lord, what is this? Because of you, I said yes to this alliance. ஆண்டவரே, நீர் சரி என்று சொன்னதனால் இந்த திருமணத்திற்கு நான் சரி என்று சொன்னேன். ஆனால் அநேக காரியங்கள் எனக்கு விரோதமாய் வருகிறது என்று தேவனுக்கு முன்பாக அழுது ஜெபித்தேன். But God strengthened me in this way. He said, don't worry. You just give me time. I will make sure that they will change their opinion. ஆனால் தேவன் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம்தான், நீ அழாதே, பொறுமையா இரு, நாட்கள் வரும், அவர்களுடைய எண்ணங்கள் மாற்றப்படும். About cyclone, he said, I will change that way, the direction of cyclone. ஆனால் அந்த புயல் என்ற காரியத்தை குறித்து சொன்னபோது என்ன சொன்னார், அதனுடைய வழியை நான் மாற்றி விடுவேன் என்று. See, if I still sit in that same situation thinking like somebody said something, I cannot do the will of God. சில நேரங்கள்ல ஐயோ யாரோ என்னை குறித்து ஒருவர் சொல்லிவிட்டார்கள் இப்படி, அதனால் அதே இடத்திலேயே நான் நின்றுட்டு இருப்பேனே என்றால் என்னால் எதிர்காலத்துல தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை என்னால் செய்ய முடியாது. God has chosen me. தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். See, I tell you, I don't know whether they change their opinion or not. I'm least bothered about it, but I'm standing for God here. எனக்கு அவர்களுடைய மனதை மாற்றினார்களா அல்லது மாற்றவில்லையா என்பது எனக்கு என்ன கிடையாது. அதை குறித்ததான எந்த அக்கறையும் இல்லை. ஆனால் ஒரு காரியம், இங்கு நான் நிற்கிறேன், கர்த்தர் என்னை பயன்படுத்திக்கொள்கிறார். It's up to you to take decisions. தீர்மானம் எடுப்பது உங்களுடைய கரங்களிலே. It's up to you to sit and cry. It's up to you to get up and stand for the glory of God. அந்த காரியங்கள் பிரச்சனைகள்ல உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பது அது உங்களை பொறுத்தது, அல்லது அதிலிருந்து எழும்பி வந்து தேவனுடைய சித்தத்தை மறுபடியும் செய்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவது உங்கள் கரத்தில். It's all about strengthening your inner man, spending time with the Lord. தேவனோடு இருந்து நேரம் செலவழித்து அதனால் கிடைக்கிற பலத்தினால் உங்களுடைய உள்ளான மனிதனை பலனடைய செய்வது உங்கள் கரத்தில் இருக்கிறது. So as my niece said, so
your inner man is stinking. என்னுடைய உறவின் அந்த சின்ன பெண் கூறினது போல சிலருடைய உள்ளான மனிதன் அதிக நாற்றத்தோடு இருக்கிறார். You fed your inner man with filthy stuff. உங்களுடைய உள்ளான மனிதனை ஆபாசமான காரியங்களினாலே நீங்கள் போஷித்திருக்கிறீர்கள். Watching all online live streaming apps, adult apps. ஆபாசமான அல்லது ஆபாசமான பொழுதுபோக்குகள் நிறைந்த அநேக காரியத்தை நீங்கள் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. You are a subscriber of OTT, over the top. That is the abbreviation of OTT. OTT என்பதை விளக்கம் என்னவென்றால் over the top. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அநேக காரியத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க. Some more apps called AHA, OHO, I don't know exactly. இன்னும் அநேக ஆப்ஸ் இருக்கு. ஆஹா ஓஹோன்னு ஏதேதோ இருக்குது. After watching all this, and you will come to Sunday and you will worship God, lifting up your hands, deceiving yourself. இதெல்லாம் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் அப்படியே ஆராதிச்சுட்டு நான் ஏதோ பெரிய பரிசுத்தவான் என்று நினைத்து உங்களை தாங்களே நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். Please focus on your inner man. உங்கள் உள்ளான மனிதனை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். There is a verse, Ecclesiastes 11:9 says, rejoice in man, cheer up, walk in the ways of your heart, walk in the ways of your eyes, but know that God will bring everything into judgment. பிரசங்கி 11:9 சொல்லுகிறது, வாலிபனே நீ உன் கண் காண்கிற வழியிலும் உன் இருதயம் நினைக்கிறதிலும் நீ எதை எதை விரும்புகிறாதோ அதை எல்லாம் நீ செய். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நீ மனதில் வைத்துக்கொள், தேவன் சகலவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். You watch whatever you want to watch, you subscribe whatever you want to subscribe, but know that there will be some after effects, and know that after effects will kill you. நன்றாய் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள். நீங்க எதை பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க, எதை சப்ஸ்கிரைப் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, ஆனால் பின் விளைவுகள் உங்களை அபாயகரமான நிலைக்கு கொண்டு போய்விடும். உங்கள் வாழ்க்கையை கூட அது முடித்துவிடும். Without God we cannot do anything in this world. We need God's help every day. இந்த உலகத்திலே தேவன் அல்லாமல் ஒரு காரியத்தையும் ஒரு நாளும் நம்மால் செய்ய முடியாது. There is a straight verse in John 15:5 says, without me you can do nothing. யோவான் 15:5 இப்படியாய் சொல்கிறது, மிக தெளிவாய் சொல்கிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. We need God in your life. See, let's see how long your OTT will help you. தேவன் உங்களுக்கு தேவை. பாப்போம் எவ்வளவு நாள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க OTT உங்களுக்கு உதவி செய்யும் என்று. See, one day you will get up with a big problem. We will see whether your OTT will help or God will help. பாப்போம் உங்க பெரிய பிரச்சனையில ஒரு நாள் நீங்க எதிர்ப்பீங்க அல்லது நீங்க சந்திப்பீங்க. அப்பொழுது தேவன் உதவி செய்கிறாரா இல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க OTT உங்களுக்கு உதவி செய்கிறாரா? That day you will understand the importance of God. அந்த நாளிலே அந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவன் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். See, before you could realize, before you could say, oops, you will have bald head. இது வாழ்க்கையில கூட பாருங்க, ஐயோ என்று சொல்லி தலையில கை வைக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வழுக்கையா இருப்போம். It talks about like your age is bad. அதாவது நாட்கள் எவ்வளவு வேகமாய் போய் காலங்கள் கடந்து போகிறது, நம் வாழ்க்கை முடிந்து போகிறது என்பதை அது காட்டுகிறது. Time is gone, you have gray hair. திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் நரைச்ச முடி வந்திருக்கும். So my point is, one more time you just go back to your YouTube and unsubscribe all those channels, delete those unnecessary videos that you have been watching. இன்னைக்கு ஒரு எச்சரிப்பாய் ஒரு ஆலோசனையா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கடந்து போய் உங்களுடைய எல்லா யூடியூப் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணுங்க. உங்களுடைய OTTல எதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ அதை எடுத்து போடுங்க. யூடியூப்ல எதெல்லாம் அன்வான்டடா தேவையில்லாமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து எல்லாம் வெளியே வாருங்க. You take this as a warning. இதை ஒரு எச்சரிப்பாய் எடுத்துக்கொள்ளுங்க. In another place, Ecclesiastes 12:1 says, before the difficult days comes and the years draw near, when you say I have no pleasure in them. அதாவது 12:1 இப்படியாக சொல்லுகிறது, அதாவது காலங்கள் கடந்து வந்து அல்லது ஒரு நாள் வந்து என்னால எதுவும் முடியல என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலைக்கு நீ கடந்து வரும் பொழுது வரதுக்கு முன்னாடி வாலிப பிராயத்துல ஒரு சிருஷ்டிகர் இல்லை. Before something could happen, remember your creator. உன் வாழ்க்கையில எல்லா பலனை இழந்து ஏதோ உனக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி உன் வாலிப பிராயத்துல ஒரு சிருஷ்டிகர் இல்லை. Please try to be under the
தேவனுடைய சட்டைகளின் நிழலிலே இருப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். There is a famous Psalm 91:4. It says, I'll take refuge under his wings. சங்கீதம் 91:4 இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய சட்டைகளின் கீழே நான் அடைக்கலம் புகுவேன். He is our safety, he is our security. அவரே நம்முடைய பாதுகாப்பு, அவரே நம்முடைய பாதுகாவலர். If you lose that presence, if you live your life according to your own will, there comes the evil immediately. அவருடைய பிரசன்னத்தை இழந்து, அவர் பாதுகாப்பை இழந்து நீங்கள் நிற்கும் பொழுதுதான் சத்துருவானவன் வந்து உங்கள் வாழ்க்கையிலே அநேக கேடுகளை செய்கிறான். See, there is another verse in 1 Peter 5:8. The adversary, the devil, walks about like a roaring lion, seeking whom he may devour, ready to gobble. 1 பேதுரு 5:8 இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று அவன் கெர்ச்சித்து திரிகிற சிங்கத்தை போல அலைந்து திரிகிறான் என்று. By your free will you resist him. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனமான சுதந்திரமாய் சிந்திக்கக்கூடிய உங்களுடைய அந்த காரியத்தினாலே பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். By your free will you can strengthen your inner man. உங்கள் சுதந்திரத்தினால் சுயாதீனத்தினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள், சில காரியத்தை செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். I repeat this statement. By your free will you can resist the devil. By your free will you can strengthen your inner man. இந்த காரியத்தை மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் சுயாதீனத்தினாலே பிசாசை எதிர்த்தும் நிற்க முடியும். உங்கள் சுயாதீனத்தினாலே உங்கள் உள்ளான மனிதனை நீங்கள் மறுபடியும் பலப்படுத்தவும் முடியும். Unfollow the acts that are gobbling your time and your inner man. உங்களுடைய மொபைல் போன்ல இருக்க தேவையில்லாத சகல காரியத்திலிருந்து வெளியே வாங்க. உங்களுடைய நேரங்களை அவைகள் தின்று கொண்டிருக்கிறது. Spend time with the Lord. Read the Bible. Meditate his word. தேவனோடு நேரம் செலவழியுங்கள். அவர் வார்த்தையை வாசியுங்கள். அவரோடு நேரம் செலவழியுங்கள். Do something good for your inner man. உங்கள் உள்ளான மனிதனுக்கு சில போஷாக்கை கொடுங்கள். It's for your benefit. It's for his glory. அது உங்களுக்கு உதவியா இருக்கும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். We are in the last days. We are traveling and running towards the end. நாம் கடைசி காலங்களில் இருக்கிறோம், முடிவிற்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். Just ask the Lord. Do a simple prayer, but a heartful prayer. Lord, I want to stand for you in these last days. தேவனை பார்த்து ஒரு சிறு ஜெபத்தை செய்யுங்கள். உண்மையாய் செய்யுங்கள். ஆண்டவரே, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன், உமக்காக நிற்க விரும்புகிறேன். I don't want to stand the way I want, but I want to stand the way you are expecting. நீங்க இப்படியாய் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் விரும்புகிற பிரகாரம் நான் நிற்க விரும்பல, நீங்க என்னை எப்படி நிற்க விரும்புகிறீரோ அல்லது எப்படி வாழ விரும்புகிறீரோ அந்த பிரகாரம் நான் நிற்கிறேன். Strengthen me to feed my inner man every day. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உள்ளான மனிதனை நான் போஷிக்க எனக்கு உதவி செய்யும். Don't worry about anything. Just spend time with the Lord. God will help you to pass through the situations. மற்ற காரியத்தை குறித்து நீங்கள் அதிகமாக சோர்ந்து போய் விடாதீர்கள். தேவனை நோக்கி பார்த்து உங்கள் ஆவிக்குரிய உள்ளான மனிதனை ஆவிக்குரிய நற்காரியங்களினாலே போஷிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். மற்ற எல்லா காரியங்களுமே உங்களை விட்டு அது அகன்று போவதற்கு தேவன் உதவி செய்வார். See, I know many things are troubling you. Financial problems, responsibilities, one after the other. You can name your problem. அநேக காரியங்கள் உங்களை அது பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, உங்களை நிலையற்றவர்களாக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற பண தேவைகள் அல்லது சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், குடும்ப பிரச்சனைகள் என்று இதெல்லாம் நான் அறிவேன். You are a single mom out there, but you know that you have fear about your children. தனித்து இருக்கிற ஒரு தாயா இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு இருக்கிற பயங்களா இருக்கலாம். I tell you, God is in action. Don't worry about the situation. God will help you. All that you need to do, go to his presence and seek his presence. தேவனை தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நாடுங்கள். மற்ற எல்லா காரியங்களுக்கும் ஒரு பதிலை தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். I leave it here because everything happens by your own will. இவ்விடத்திலே நான் முடிக்க விரும்புகிறேன். எந்த காரியங்கள் ஆனாலும் அது உங்களுடைய சுய சித்தத்தினாலே ஆகும். Everything happens by your choice. எல்லாமே உங்களுடைய தீர்மானத்தினாலே ஆகும். I hope you will strengthen yourself in coming days. You will strengthen your inner man in coming days. நான் நம்புறேன், வருகிற நாட்களிலே உங்களையும் உங்களுடைய உள்ளான மனிதனையும் நீங்கள் அனுதினமும் பலப்படுத்துவீர்கள். May God strengthen your inner man and may God help you to stand firm for his glory. தேவன் உங்கள் உள்ளான மனிதனை பலப்படுத்தி நீங்கள் தேவனுக்கென்று மறுபடியும் ஸ்திரமாய் நிற்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.